இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது வகையான பட்டாசை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் வந்து பண்ண போகிறோங்க. இப்படிலாம் ஒரு பட்டாசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்குது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக்ஸ் வந்து பண்ணி இதை வந்து வெடித்து பார்க்க போகிறோம். இது வந்து இன்னும் இல்லை, ஈமுக்கோழி முட்டைங்க. ஈமுக்கோழி என்னடா முட்டை போடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஈமுக்கோழி வந்து முட்டை போடுற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி அது என்ன மாதிரி வந்து கிராக்கர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈமுக்கோழி முட்டை கிராக்கர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஈமுக்கோழி படம் போட்டு முட்டை போடுற மாதிரி இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டான கிராக்கர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜோதிராம் கிராக்கர்ஸ் அவங்ககிட்டே நீங்கள் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் வந்து தரேன். நீங்கள் வேணால் வந்து அவங்ககிட்ட கேட்டு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அவங்க வெப்சைட்லேயுமே இது அவைலபிள் இருக்குதுங்க. இதில் வந்து 2 இது இருக்குதுங்க, பீகாக், அதாவது ஈமுக்கோழி. இந்த பார்த்தீங்களா, ஸோ இதுதான். இது கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, இது வந்து விசிலிங் எஃபெக்ட்டுன்னு போட்டிருக்கு. அதாவது இங்கே வந்து விசில் வந்து அடிச்சுட்டு ஒரு இது வந்து அதுக்கு அடுத்து இது வந்து இங்கே பலூனுங்க, முட்டை மாதிரி பலூன் வந்து ஊதும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. 2 சைடு எப்படினாலும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே வைக்கும் போல் இது விசிலிங் எஃபெக்ட் வந்து வந்ததுக்கடுத்து இது வந்து போய் வந்து பலூன் வந்து ஊதும் முழுக்க. சரி ஓகே, இது அதுக்கடுத்து இன்னொன்று எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ 2மே சேம் தான் பார்த்தீங்களா. ஸோ இதுதான். சரி ஓகே, இதை வந்து நம்ம வந்து பொருத்தி வைக்கலாம். பொருத்தி வச்சு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து விசிலிங் ஃபஸ்ட்டு இது, அதுக்கடுத்து இங்கே வந்து புகை வந்து வரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பொருத்தி வைக்கலாம், எந்த மாதிரி வந்து முட்டை ஊதுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. பலூன் ஊதுமா வெடிக்குமான்னு தெரில. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து இதை வந்து பொருத்தி வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இங்கே தான் வந்து வைக்க போகிறேன். சரி ஓகே, வச்சாச்சு. இப்போ வந்து பொருத்தி வச்சுக்கிறேன். பொருத்தி வச்சுட்டேன். ஓய், முட்டை ஊதுதுங்க. முட்டை ஊதிருச்சு, முட்டை போட்டுருச்சு. ஈமுக்கோழி முட்டை போட்டுருச்சு. அது முட்டை உடையலை, அப்படியே தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அதாட்ட இருக்குது. டிங் டிங் டிங், நல்லா அது அந்த அதுக்கு மேலே ஊதலை, இந்த அளவு தான் இருக்குது. இது வந்து நான் விசில் அடிக்குன்னு பார்த்தேன், ஆனால் விசில் அடிக்கலைங்க. நார்மல் கிராக்லிங் எஃபெக்ட் தான், நைட்டு வந்து போடுற வெடி தான் முழுக்க. நல்லா தாங்க இருக்குது, புஷ்ஷுன்னு வருது. சரி ஓகே, இது கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கலாம் அது இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இன்னொரு கிராக்கரை வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம், அது எந்த மாதிரி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து 2ஆவதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதை வந்து அம்மா தான் வந்து பொருத்தி வைக்க போகிறாங்க. அம்மா வைங்கம்மா, வைங்க வைங்க. இன்னும் வைக்கலையா? வச்சுட்டாங்க அம்மா. ஓய், இது கொஞ்சம் பெரிய ஓட்டையாக ஊதி இருக்குங்க, முட்டை போட்டுருச்சு. இது கொஞ்சம் பெரிய முட்டையாக இருக்குது. அது ஃபுல்லாக அந்த புகை தாங்க, புகை தான் வந்து அதில் வந்து அந்த முட்டை மாதிரி வந்து ஊதிக்கிறது. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்தில் சுருங்கிடுதுங்க. நம்ம அந்த பழைய ஈமுக்கோழியை பாருங்கள். ஸோ அந்த முட்டை வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இதோட கொஞ்சம் சின்னதாக ஊதிச்சு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்களா இப்போ பெருசாக வந்துச்சு, இப்போ அப்படியே சுருங்கிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே சுருங்கிடுதுங்க. ஸோ இதுதான். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து ஃபேன்சி கிராக்கர் தான், அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதாங்க. நைட் டைம் வந்து போட்டோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஈமுக்கோழி வந்து எப்படி முட்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படியே கிராக்லிங் எஃபெக்ட்டில் வந்து அழகாக வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து வருது. 2 முட்டையுமே சுருங்கிருச்சுங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குது, அதுக்கடுத்து அப்படியே மெதுவாக வந்து சுருங்கிடுது. இது வந்து இதானதுக்கடுத்து பலூன் வந்து இந்த மாதிரி நல்லா தான் இருந்தாலும் எடுத்து வந்து விளையாடக்கூடாது சின்ன பிள்ளைங்க. எதுக்காகனா இந்த பலூனில் வந்து அந்த மருந்து தான் இருக்கும். ஸோ அந்த கரும்புகை தான் உள்ளே வரும். ஸோ அதனால் உள்ளே ஃபுல்லாக இருக்கும். வாயிட்ட வந்து ஊதி இது செய்யக்கூடாது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், இதை கீழே வந்து போட்டுடணும். சரி ஓகே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான். இதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கிராக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து அன்பாக்ஸ் வந்து பண்ணி அது எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிராக்கர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிராம் கிராக்கர் அவங்களோட வெப்சைட் வந்து தரேன், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரி ஓகே, தீபாவளி நெருங்க போதா, ஸோ அதனால் கிராக்கர்ஸ் வீடியோ அடுத்தடுத்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.